ஏன் கொளத்தூர்ல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா கொளத்தூர்? மன்னராட்சி நடக்குதுங்க. கொளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது. தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை முடக்குவதே திமுகவின் வேலை என்றும், கொளத்தூர் தொகுதிக்கு வரக்கூடாது என சொல்ல மன்னராட்சி நடக்குதா என அக்கட்சியின் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் ஆதவர்ஜுனா கட்டமாக கொந்தளித்துள்ளார். எங்களை அடிங்க, காயம் கொடுத்துங்க, நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். உங்களோட ரவுடித்தனத்தெல்லாம் தூக்கி எறிய வந்திருக்கோம். எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு ஆனா டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த முறையில எங்களால கொடுக்க முடியும் தெரியும். நாங்க ரோட்ல உக்காந்தா, நாங்க மட்டும் ரோட்ல அமைதியான முறையில உக்காந்தா எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சிறைசாலையில இடம் இல்ல. நான் ஓபனாவே சொல்றேன், நாங்க ரவுடித்தனம் பண்ண வரல. 50,000 பேர் உட்காரோம் வில்லிவாக்கத்துல. 1 மணி நேரம் போதும், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும். வந்து ஐநாவரம் மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்காருங்க தோழர்களேன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஜென்சி சகோதரர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அமைதியான முறையில நீ லத்தி சார்ஜ் பண்ணு, எங்களை அடி, நாங்க அமைதியான முறையில அறவரையில நாங்க போறதுக்கு ரெடியா இருப்போம். நாங்க உண்ணாவிரதம் பண்ணுங்க ரெடியா இருக்கோம். ஆனா நாங்க உக்காந்தோம்னா 50,000 பேர் அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு அடி இருக்கு, எவ்வளவு வழிகளை நாங்க வாங்குறது. கரூர்ல எங்க மக்களை கொண்டு எங்க மேல பழி போட்டீங்க. ஆனா அந்த உச்ச நீதிமன்றம் உண்மையை சொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன தப்பு செஞ்சாரு? தன்னுடைய சினிமா துறையை விட்டுட்டு, தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் நல்லது செய்ய வரேன் பிரச்சாரத்துக்கு வராரு. அந்த பிரச்சாரத்தை எப்ப பார்த்தாலும் முடக்கிறதே வேலை. ஏன் கொளத்தூர்ல வரக்கூடாதா? உங்க அப்பா வீட்டு சொத்தா கொளத்தூர்? மன்னராட்சி நடக்குதுங்க. கொளத்தூருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்றது மன்னராட்சி. அது கரூருக்குள்ள வந்தா செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவாரு. கொளத்தூருக்குள்ள வந்தா சேகர் பாபா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆபீசர் வச்சு கேஸ் போடுறது, மிரட்டுறது, எஃப்ஐஆர் போடுவாங்களா? நீ 1000 எஃப்ஐஆர் போடு, தூள் தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆளுங்கட்சி ஆகும் போது யாரை பார்த்து பயப்படுறோம்? எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.